வேற ஒண்ணும் கிடையாது. அங்க என்ன பாக்குற? அவன் வாய்க்குல பின்னாடி தான் நடக்குது. இல்ல சொல்றது கேட்கும்போது அவன் வாய்க்குல பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அவன் வாய்க்கு என்ன நடக்குது எனக்கு தெரியுது. சொன்னா நம்ப மாட்டான். என்ன பண்றது? பாட்டை ஊதுன்றான். என்னடா பாக்குற? மம்மி உன் வாழ்க்கை வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியும். ஏர் ஓட்டினா கூட பயிர் உங்கால முடிஞ்சு போச்சு. சரி உனக்கு முதல் ஒரு ஆளு படு எங்காலையும் தெரிஞ்சுப்பாரு. எங்காலும் ஈஸி இல்ல 10 பேர் ஐயோ கடவுளே கால போடாதா அப்ப கால போடாத அவனை கொடுத்தா அவனுக்கு எங்க அப்பா பாவம் அவர் மன்னர் கேட்ட வாங்கி கொடுவேன் கடமை என்னது ஏண்டா மன்னர் எது கடலை வாங்கி கொடுத்துருவீங்க ஏன் வெஸ்ட் கடலை வாங்கி கொடுத்தேன் ஊர் மேல போக சொல்றேன் போய் கேளுமா பாப்பா பாருமா இந்த செய்யார் பாஷால பண்ணாம அவனுக்கு இது பைத்தியாச்சு சுடிதார் ஓடு மாட்டிட்டு வந்துமா பார்த்த பாஸ்டான்ல நீ நடந்து போ நான் நடந்து போற யார் பைத்தியாச்சு யார் பைத்தியக்காரன் சொல்லுவாங்கன்னு பாப்பா நிறைய எதிர்க்க முடிஞ்ச நான் எதிர்க்க மாட்டேன் என்ன சொல்ல எதுக்கு முடியா முடியலங்க நீ ஏந்துக்க முடியாத அளவுக்கு அந்த ஆள் தூக்குறமா அப்ப ஒண்ணு வேணாவா ஏற்கனவே ஒரு இடத்த தூக்கிட்டு எப்ப ஏதோ குடிப்போம் தெரியாது தவறு செஞ்சுட்டாருமா அவருக்காக நான் உங்ககிட்ட நான் மன்னிச்சு வைக்கிறேன் மன்னிச்சுருங்கம்மா ஐயோ வேண்டாம் ஏமா எனக்கு மன்னிப்புலாம் நீங்க எனக்கு கேட்காதீங்க எனக்கு கற்பு வேணும் அப்பா மன்னிச்சிருமா அவரு ரொம்ப நல்லவர் அவர் மன்னிச்சிருமா நான் யாரும் மன்னிக்க போறேன் யாரும் மன்னிக்கல இப்படி வா கேமராக்கு போயிருந்தோம் எனக்கு கற்பு தான் வேணும் உள்ள டப்பால
அது கற்புடா. இவங்களுக்கு கற்பு. உன்னமா கீதா ஏன் உனக்கு தெரியாதா? ஆனா உள்ள போய் நான் பார்த்தேன். ஓடியா 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 ஓடியா. அம்மா என்னுடைய அப்பா மன்னிச்சிடுமா. என்னுடைய அப்பா தவறு இல்லைன்னு சொல்லல நானு. ஏமா அழுவறீங்க? அம்மா அழுவாதீங்கம்மா. ஊரை கூட்டாதீங்கம்மா. எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. எங்களை கேவலமா நினைப்பாங்கம்மா. அம்மா அழுவாதீங்கம்மா. கத்தாதீங்க வேணாம். மாடு சரி ஓட்டுக்கிட்ட ஓட்டா. ஏன் மாட்டாதீங்க? நான் ஊசி ஏத்துவான். சன ஊசி. அம்மா அழுவாதம்மா. வேணாம்மா. ஐயோ அம்மா. இந்த மாட்டு கால மாடு தமிழ்நாட்டுல கிடையாது. ஆந்திரா தான். காரசாரமா பொருளாட்டெல்லாம் தூக்கிட்டு அம்மா அம்மா என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு. நான் இல்லைன்னு சொல்லுமா. என்னுடைய அப்பா தப்பு செஞ்சிருக்கிறாரு. தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சு ஆகிறேன் இல்லையா? புது போடுவேன் எல்லாம் மண்ண ஆகிட்டான். புது போடுவேன். யாருக்கு போடலையா? ஆமா அவன் எடுப்பா பண்ணாரு. போடுக்கிறானா தான் எல்லாம். என்னுடைய அப்பா தவறு. அதனால நல்ல சொல்யூஷன் சொல்லுங்க. பங்கல்லுக்கு வாங்கி தரலையா? சொல்யூஷன் பூசி விட்டுறேன். ஐயோ அம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. என்ன திருமண வயதுல ஒரு மகள் இருக்கும்போது திருமண வயதுல ஒரு பெண் வச்சுட்டு அவளை உனக்கு திருமணம் செய்யறியா? இது முதல்ல அவளை உனக்கு கட்டி போறீங்க. அப்ப எது உங்களுக்கு நீ சண்டை போட அவர் மேல எந்த தப்பு கிடையாது. தப்பு பண்ணது நீண்டா நானா? ஆமா நான் என்ன தப்பு எப்போ பண்ணேன்? உமா செத்தாங்களோ அப்ப ரெண்டாவது தடவை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். காஞ்சிங்க எல்லாம் ஜமா பண்ணி இறங்கி பெட்ரூம்ல போய் தலகாணி ஒரு மாத்தலாம் போன 4 கால் போய் எல்லா வெளிய வந்து வீசுது. உமா நஞ்சி பெட்ரூம்ல சேத்தம் போறது என் தப்புடா. அம்மா என்னுடைய அப்பா ரொம்ப நல்லவருமா. அவரை மன்னிச்சு நீங்க திருமணம் செஞ்சீங்க. என்னுடைய தந்தை நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா இந்த நாட்டுக்கே நீங்க மகாராணி நாடு நகர சொத்து அனைத்து உங்களுடைய பேர்ல எழுதி வச்சு மகாராணி ஆகிறீங்கம்மா. இல்ல நான் கேக்குறேன் உங்க அப்பா என்ன ரேப்பு தானே? தெரியாதம்மா. ஒண்ணு தெரியல பாப்பா. உங்க அப்பா என்ன ரேப் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணிட்டு சொல்றீங்க? ஆமாம்மா. நான் ஒன்னு சொல்றது தப்பா நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு எடுத்துக்காட்டுலாம் இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் போட்டு சொல்றேன். சொல்லுங்க. அது இருக்கிற அந்த நைனா யாரு? அதோ அவதான் அப்பாவா? நைனா அப்பா தானே? நைனா அப்பான்றது நைனா அப்படின்றது. நைனா நைனா புள்ளி கூட தான் நைனா சொல்லுவாங்க. ஆமா அந்த மாதிரி அவரை உங்களை ரேப் பண்ணிடுறாரு. அவர் எடுத்துக்காட்டு சொன்னா அப்படியே அழகிரியே வேலைக்கார என்னமா வேலை செய்வீங்க. அம்மா போய் ஒரு வேலைக்கார பையன் சேர்த்து வச்சு பேசுறீங்களா? உங்களுக்கு அவரு உங்களை ரேப் பண்ணிட்டா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? தலையாயிட்டா எனக்கு அவனா கூட பையன் என்ன ரேப் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் நான் எப்படி ஒரு வயசு கருப்பு போயிடுச்சுன்னு சொல்றீங்க, அழுவுறீங்க, ஊரை போடுறீங்க. அதனால நான் வேற என்ன செய்யறது? நான் உங்களுடைய காலில் போய் கேட்கறேன். அப்பா நீங்க சரி சரி கட்டிக்கிற காலில விடாதீங்க. ஏன் அம்மா என்னன்னு சொல்றீங்களா? அதுக்காக கட்டிக்கிறேன். ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன விஷயம்? ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, என்னதான் ஒரு வசதியில பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கு மன்னர் தானே. பார்க்கல. ஒரு நாட்டுக்கு மன்னர் தானே. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். சரி சொன்னேன்.
இந்த வெங்கடேஷ் மட்டும் என்ன பண்றாங்க? ஆமா, ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாதான் அந்த வேலை சுருக்கா உண்மை. இப்ப தேர் ஒரு விஷயமானவங்க ஒரு ஆளு விஷயமான வேலைக்கு ஆக முடியாது. 4-5 பேர் விஷயமானா டக்குன்னு போக முடியும். அதே மாதிரி தான் இதுவும். அவர் மாலை போடுறாரு, நான் தாலி போடுறேன். எனக்கு பட்டா உண்டு பயிர். நான் மாலை போட்டா நீ தாலி கட்டி திருவிழாவை அனைவரும் சேர்த்து செய்ய வேண்டாம். திருமணத்தை மணமக்கள் தோல் செய்ய வேண்டும். அப்ப ஏன்டா எல்லாரும் பத்தி வச்சு கூப்பிடுறீங்க? வாழ்த்துவதற்காக வர வேண்டும். வாத்துறாங்க. இந்த மொய் போட்டு கூப்பிட்டு அந்த மொய் வாங்கிக்கிட்டு ஆகட்டா போடுங்க தாலி கட்டிங்க. பெருமாள் எதிர்க்க போறா கோயிலா போட்டா நல்லா இருக்குமா? மன்னனா இருந்தவன் மதுமருந்தினி அதன் விதியின் விளையாட்டு எனக்கு மலர்வாள். ஒரு தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்து தீர்வேன். நான் ஒரு கொற்றவன், மற்றவர் குற்றத்தை சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாது. அதற்குதான் இந்த திருமணம். அம்மா, அப்பா, திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கின்ற போது உனக்கு நான் திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும். தன் தந்தைக்கு நீ திருமணம் செய்து வைத்தாயே, நீ எனக்கு மகளே அல்ல, நாட்டுக்கு வந்த தெய்வம். இந்த மலமாலை சென்று தாய் இறந்து விட்டாலே மணிமேகலை அவள் உருவப்பட. ஆமா, நம்ம அரண்மனைக்கு வர நாட்டி கறி கரகாட்ட கடலை கருத்து தாலி கட்டி விடுங்க. நம்ம ஆளி கட்டிட்டு போய் அம்மா படத்துக்கு மாட்டேன் போடுங்கப்பா. நீ நினைப்பது தவறு. இவளை நான் நாட்டியக்காரியாகவே பார்க்கவில்லை. தாய் இறந்து விட்டாலே மணிமேகலை அவளை போல் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பெரிய தாய் இடத்துல வச்சு பார்க்க போறீங்க? சரிப்பா, சந்தோஷமா இருங்க. நான் மலரோட போயிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் ஆகட்டும். நல்ல முறையில் முடிந்துவிட்டது. ஆடி பாடி சந்தோஷமாக நகர்வல வருகிறேன் மன்னா. வாங்க நல்ல வேலைங்க கொடுத்து வச்சு ஒரு நீ பச்சா இந்த நிலைமையில வரி குதிரையாரு போறேன். பென்சு வண்டியே பார்த்தேன். அது மாட்டு வண்டி, இது பல்சரு. மெதுவாதான் முறுக்கணும், அதிகமா முறுக்கணும் தூக்கி தட்டு ஓடு. எனக்கு தெரியுதா எந்த வண்டி எத்தனை பேரா அந்த வண்டி காலை வாரிக்குது, கையை வாரிக்குது, பல்லுல ஆக்கிக்குது. இந்த வண்டி எப்படி ஓட்டணும் எனக்கு தெரியும். சூப்பர் வண்டி. அதனால பார்த்து ஓட்டு. அதுதான் சொல்லிட்டு போலாம். நின்று வேற ஒண்ணும் கிடையாது. அவன் வாழ்க்கையில பின்னாடி சொல்றது கேட்கும்போது அவன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா அவன் வாழ்க்கை என்ன நடக்குது எனக்கு தெரியுது. சொன்னா நம்ப மாட்டான். என்ன பண்றது? பாட்டை போதுன்றான். என்னடா பாக்குற? மம்மி உன் வாழ்க்கை வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியும். ஏர் ஓட்டினா கூட பயிர் உங்கால முடிஞ்சு போச்சு. சரி, உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். ஆமா, ஐயா அந்த பெரிய ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வச்சிருந்தோம். ஒரு குழந்தையானது கருவிலை உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகி அவள் கண்ணி பருவத்து விட்டு மங்கை பருவது போல ஒரு பெண்ணுக்கு மனவானை தேர்ந்தெடுத்து இருவருக்கு இருதயங்கள் ஒன்று சேர்வதற்காகவே 4 சுவற்றுக்குள்ளே நடக்கும். 4 செவுத்துலயா? அது 4 செவுத்துக்குள்ள கேமரா வைடா. வெளி ஸ்கிரீன் கட்டி விடுறா. தெரியும். சூப்பரா சுத்தி மைக் கட்டுறா. ஐயோ, மைக்கு எங்க கட்டுவீங்க? முதல்ல வாயில கட்டுவோம். ரெண்டாம் தாரம் வண்டியில தேவரே கூட்டு ஒரு கட்டணம் நல்லது வரா. ஏதோ சரி விடு, சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ காய்ச்சி கட்டுக்குது. போனா தெரியும். போனா தெரியும். ஏங்க ரொம்ப நாள் காத்துதான். எக்ஸ்கியூஸ் மீ. இன்னைக்கு எங்களுக்கு முதலிரவு, அதனால இவருக்கு சொல்லு. எங்கள் இருவருக்கும் முதலே 2 பேருக்கு முதலிரவு. டாக்டரே உள்ள பால் வைங்க. பால் தானா? நான் பால் வைப்பேன்.
சாரு மதி எல்லாரும் என்ன செல்லமா சாரு சாரு அப்படி சொல்லுவாங்க. பிறவியே கேட்காத பேரு சாருமதி. அந்த பரமன் சிறப்பிலே அணிந்திருக்கக்கூடிய சாருமதி நான் பூர்வீகத்திலே புண்ணியத்தை விதிர்க்கிறேன். அப்படியா? எதுக்கு சொன்னா உன்னை பார்த்தால் எப்படி எப்படி சித்திர மாதத்து விசித்திரமாகும், வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகும், ஆணி மாதத்து தாவணி மாட்ட கனவாகும், ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும், ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும், புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும், கைப்பற்றிலே ஐயன் என்று கூறக்கூடிய மலைத்துளியாகவும், கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும், நான் ஒரு ஒளிவிளக்காகவும், மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும், தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இணங்க, மாசி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவே விரைவிலே பிறக்க முடியுமா? பங்கினி மாதத்திலே பார்க்கின்ற போது தாரே நீ ஒரு பத்திரமாத்து தங்கம் அல்லவா? என் உறக்கத்தை கலைத்த உலகடகி. ஐயோ, நான் தூங்கி நான் விட மாட்டேங்க, எழுப்பி விட்டுருவேன். அதுதான் என்னுடைய வழக்கம். என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கடகி. உணர்ச்சி தூண்டா தாரே என்னம்மா? உன்னை பார்த்தா மயக்கம் என்ன? இந்த மௌனம் என்ன? மணி மாளிகைதான் மயக்கம் உனக்கு எனக்கும் அங்கே பஞ்சனை காத்து வைக்கிறது. உன்னை நான் தொட்டு விட்டேன் அல்ல, நீ எங்கேயோ கட்டுப்படுத்த முடியும். அவன் தலையை தாமீது பாரு ஜோடி. அதான் என் வயசுனா ரோதம் ஞாபகம் எடுத்துக்கோ. தோடப்பு கட்டேன் இந்த கேவனை கட்டிட்டாமா வாழ்க்கை வாடுறது. நான்
பம்ப்ஸ் இருக்குதா தண்ணில இருக்குதா கொடுமையே சரி ஏதோ கிழவனை கட்டிட்டேன் என்ன ஒண்ணு இந்த கிழவன் பண்றதுதான் கொஞ்சம் சிரமம் சரியில்லை பாட்டெல்லாம் பாடுது மயக்கம் என்ன இதெல்லாம் அந்த வயசு தேவைப்படுதா தலை எழுத்து உணர்ச்சி வேற கட்டுப்படுத்த முடியல கிழவனால மறந்து போயிடுறதாக்குது பாரு அவரெல்லாம் முடியாது நான் என்ன பண்றது சரி ஏதோ ஒண்ணு கிழவனை கட்டிட்டான் அப்பவே சொல்லியிருக்கிறாங்க பழமொழி செவுத்து வச்சு சித்திரத்தை எழுதுங்க அப்படின்னு அந்த மாதிரி இந்த கிழவனை வச்சுக்கினேன் எங்கன்னா சுத்தி கணக்கட்டான்